ஏய், நான் எங்க ஓவரா பேசுறேன்? உண்மையை தானே சொன்னேன். என் அத்தை பொண்ணு துளசிக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? இன்னைக்குதான் எங்க அம்மா சொன்னாங்க. சொன்னதும் எவ்வளவு ஃபீலா இருந்தது தெரியுமா? டேய் வேணாண்டா. ஆமா, உனக்கு எதுக்கு கோபம் வருது? யார் கோபப்பட்டா? ஏய் செல்லம்மா, நீ கோபமா பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன் துளசிய பத்தி பேசக்கூடாதா? டேய் நீ யார பத்தினாலும் பேசு, எனக்கு என்ன? சரி சரி, இது உன் வாய் தான் சொல்லுது. உன் மனசு என்ன நல்லா திட்டுது. அப்படியே ஒண்ணு இல்லையே. பொய் சொல்லாத செல்லம்மா. நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? இங்க பாரு தமிழ், துளசிக்கு மட்டும் ஏன் உன்னை பிடிச்சிருக்குங்கற? உனக்கும் அந்த துளசியை பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ. ஹே, நிஜமாவா? நிஜமாதான்டா. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்றவ நான் இல்ல. செல்லம்மா, விளையாட்டு கூட பேசாத. திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு உன் முன்ன வந்து நிப்பேன். ஏய், சிரிக்கிறியா? ஒண்ணு இல்ல. இல்லையே, இப்ப சிரிச்ச மாதிரி இருந்ததே. ஏய் தமிழ், போதும் ரொம்ப ஓவரா தான் போற. ஊருக்கு கிளம்பி வானா, அத்தை பொண்ணு கல்யாணம் மாமா பொண்ணு கல்யாணம்னு அங்கேயே செட்டில் ஆயிட்ட. வாடா, ஊருக்கு ஒரு வேளை கவனிச்சுக்கிறேன். எங்க செல்லம்மா, நீ தான் கவனிக்கவே மாட்டேங்கிறியே. லவ் ரூல்ஸ்னு ஏகப்பட்டது போடுற. அதுக்காக நான் இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு பாக்குறேன். ஓ, அந்த துளசியை விட்டு வர மனசு இல்லையோ? ஆமா ஆமா, இப்பவே போய் எங்க மாமாட்ட சொல்லி துளசி கல்யாணத்தை நிப்பாட்டி அவ கழுத்துல நான் தாலி கட்டி கூட்டிட்டு வர போறேன். அதான் அதை செய்டா, உன் தொல்லை போகும். ஏய், நான் தொல்லையா? ஆமாடா, அன்பு தொல்லை. கேக்கலையே. நான் ஒண்ணும் சொல்லலையே. ஏய் செல்லம்மா. சரி, இதோட நிப்பாட்டிக்கோ. இனி அந்த துளசியை பத்தி பேசுனா உன்கிட்ட நான் பேச மாட்டேன். ஓ சரி சரி, இப்படியெல்லாம் நீ கோபப்படணுங்கிறதுக்காக தானே நான் பேசுறது. டேய். சரி செல்லம்மா, சாப்பிட்டேல? 4 நாள் வெயிட் பண்ணு, கல்யாணம் முடிஞ்சதா அங்க வந்துடுறேன். சரிடா. ஊர்ல இருக்க சொந்தக்கார பொண்ணு கல்யாணம் வேற. நீ அங்க நல்லா ஹாப்பியா தான் இருப்ப. எவ்வளவு ஹாப்பியா இருந்தாலும் நீ என் பக்கத்துல இல்லையேங்கிற வருத்தம் இருக்கதான் செய்யும். சீக்கிரம் உன்னை பார்க்க வரேன். சரிடா. அப்புறம் என்ன? வேற ஏதாவது சொல்லுமா? இல்லடா, மணியாச்சு. மொட்டை மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. நான் ரூமுக்கு போறேன். நீயும் சீக்கிரம் படுத்துங்க. காலையில எழுந்ததும் மெசேஜ் பண்ணு. சரி செல்லம்மா, நான் இங்க ஃப்ரீ தான். உனக்கு டைம் கிடைச்சா கால் பண்ணு. சரி. வெச்சிரவா? சரிடா. குட் நைட். லவ் யூ. சரிடா, வெச்சறேன். வர வர எப்படி பேசுறான்? டேய், நீ இப்படி எல்லாம் சொன்னா நான் கோபப்படுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டேவா? துளசி பேசுவாடா, ஏன் பேச மாட்ட? இரு, இந்த பேச்சுக்கலாம் நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கூட இல்ல, ஏதாவது பொண்ணுன்னு மட்டும் பேசு, அப்புறம் இருக்குடா தமிழ். உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும். ஐ லவ் யூடா தமிழ். உன்கிட்ட அப்படி எல்லாம் பேசி என் அன்பை வெளிப்படுத்தினதுல, ஆனா மனசுல நீ மட்டும்தான். இதை எப்பவுமே மாத்த முடியாது. சரி, ஓகே, போய் தூங்கலாம் தமிழ். இனிமேல் காலையில பார்க்கலாம். செல்லம்மா, நீ என்ன சொல்றேன்னு பாப்போன்னு சும்மா துளசின்னு சொன்னேன். அப்பப்பா, எவ்வளவு கோபம் வருது. சீக்கிரம் வாரேன் உன்னை பார்க்க. என்னடா இது, நம்ம நந்துமாவை காணோம். சீக்கிரம் வா, நானும் சீக்கிரம் வந்துடுறேன். காலேஜ் பஸ் வரவங்கள மீட் பண்ணுவோன்னு சொன்னா, நானும் அறக்க பறக்க கிளம்பி அம்மா கிட்ட போய் சொல்லி இங்க வந்து நின்னா காணுமே. சரி கிளம்பி வரணும்ல, வெயிட் பண்ணலாம். நந்துக்குட்டி, நமக்கு நிச்சயமானதுக்கு அப்புறம் முத பாத்துக்க போறோம். இது ஒரு ஃபீலா தான் இருக்கு. சீக்கிரம் வா நந்துமா, உன்னை பார்க்க ஐ எம் வெயிட்டிங். கண்ணா, வந்துட்டியா? கண்ணா. நந்துக்குட்டி. நந்து, ஐயோ. ரொம்ப புதுசா தெரியற, அவ்வளோ அழகு. மனசுக்குள்ள ஒரு பாட்டே பாடிட்டேன் தெரியுமா? டேய், என்னடா கொஞ்சம் ஓவரா பேசுற மாதிரி இருக்கு. ஏய், நான் இதுக்கு மேலயும் பேசுவேன். இன்னைக்கு கொஞ்சம் கம்மிதான். ஆமா. ஏண்டா, ஏன் இன்னைக்கு
இன்னைக்கு என்ன கொஞ்சம் கம்மி? அது ஒண்ணு இல்ல நந்துக்குட்டி, எப்பவும் இவ்ளோ பக்கத்துல நிக்க மாட்ட. இன்னைக்கு ரொம்ப நெருங்கி கொஞ்சம் இடிச்சு, அதான் கொஞ்சம் எனக்கு வெக்கமா இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் பேச கூட வரமாட்டேங்குது. மூச்சு காத்துதான் அதிகமா வருது, வார்த்தை வரமாட்டேங்குது. டேய் கண்ணா, சொல்லு நந்துக்குட்டி. என்ன பாருடா. இல்ல நீ பேசு, நான் இப்படியே கேட்டுக்கிறேன். டேய் ஓவரா பண்ற. அது ஒண்ணு இல்ல நந்துமா, மிந்தியாது ஃப்ரெண்ட்ஸா லவ்வர்ஸானு போட்டி போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தோம். இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதான் எனக்கு எப்படி பேசுறது என்னன்னு ஒன்னும் புரியல. அதான் திரும்பி நிக்கிறியா? ஆ. சரிடா, அப்பனா நான் கிளம்புறேன். ஏய் நந்துமா, என்னடா என்ன இப்படி உடனே போற? நான் என்ன பண்ணட்டும்? நீதான் என் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேங்கிற. உனக்காக இன்னைக்கு காலேஜ் சீக்கிரம் போகணும்னு அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சீக்கிரம் வரேன்னு சொல்லாம வேகமா வந்தேன். எங்க பார்த்தா நீ. ஏய் நந்துமா, ஒரு மாதிரி ஷையா இருக்குன்னு சொன்னேன், அதுக்காக உன்னை போக சொன்னேனா? இங்க வா, இங்க வா நந்துமா. சொல்லு. ஏய் இன்னும் பக்கத்துல. டேய். அப்போ நின்னேல அந்த மாதிரி. சொல்லு. என்னடா என்ன சிரிக்கிற? இல்ல நந்துமா, நான் கேள்விப்பட்டேன். என்னன்னு? அது கல்யாணத்துக்கு முன்ன திமிரா இருக்கிற பொண்ணுங்கலாம் கல்யாணம்னு ஒண்ணு முடிஞ்சிட்டா இல்ல பேசிட்டா பெட்டி பாம்பா அடங்கிருவாங்களாம். ஓ அப்படியா? ஆமா நந்துமா, இங்க பாரு, நீ கூட நான் இங்க வான்னு சொன்னானே என் சொல் பேச்சு கேட்டு எப்படி வார பாத்தியா? என்ன நந்துமா இவ்ளோ பாசமா பாக்குற? இனிமேல் இப்படித்தான். ஐயோ, நிச்சயம் பண்ணதுக்கே இப்படி, இனி கல்யாணமும் முடிஞ்சிட்டா டெய்லி விளக்கமாத்தாடி விழுகும். விளக்கமாத்தடியா? ஆமாண்டா, நீ இப்படி பேசுனா உன்னை என்ன கொஞ்சம் வாங்கலா? நந்துக்குட்டி, உனக்கு நான் அடிமை நினைச்சியா? ஐயோ நந்துமா, நான் அப்படியெல்லாம் சொல்லல. பிறகு இப்ப என்னடா சொன்ன? அது ஒரு சும்மா காமெடிக்கு. காமெடிக்கு நக்கல் பண்ணுவியா? ஐயோ நந்துக்குட்டி, இது நக்கல் இல்ல. பின்ன என்ன விக்கலா? நந்து. போடா எருமை, உன்னை போய் பார்க்கணும்னு வர சொன்னேன் பாரு. என்ன சொல்லணும்? இவ்வளவு நாள் நந்துமா நந்துக்குட்டி நீ பின்னாடி சுத்திட்டு வந்த. நேத்து தான் நிச்சயம் முடிஞ்சது, அவ்வளவுதான்ல. இனி எப்படினாலும் இவ நம்ம சொல் பேச்சு தான் கேட்கணும். நாம வச்சதான் சட்டம் நினைச்சிட்டேல. ஐயோ இல்ல. பேசாதடா பேசாத. உனக்காக வீட்ல போராடி எவ்வளவு கஷ்டப்பட்டு நேத்து நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டு நிச்சயம் பண்ணிக்கிட்டா, அவ்வளவுதான்ல. உன் குணத்தை காமிச்சிட்டேல. இல்ல நந்துமா, நான் சும்மா விளையாட்டுக்கு. பேசாத நந்து. இனி என்ன பார்க்கணும் பேசணும்னு ஏதாவது சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ. டேய் மகனே, நிச்சயமாயிடுச்சு, கல்யாணம் முடிய போகுதுன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. இனிமேல் தாண்டா உன் வாழ்க்கையிலே பிரச்சனை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் உன் பொண்டாட்டிக்கிட்ட மாட்டி சிக்கி சின்ன பின்னம் ஆகுவ. எதுக்குடா இந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ள வந்தோன்னு நீ ஃபீல் பண்ணணும். அதுதான்டா மகனே கல்யாண வாழ்க்கை. அதுக்காக லைஃப் இப்படியே போகாது. அது எல்லாத்தையும் சமாளிச்சு சந்தோஷத்தை கொண்டு வர்றது உன் கையில தான் இருக்கு. என் மகன் என்ன மாதிரி நல்லா வாழ்ந்துருவான். ஹே அப்பா, உன் வாய விட்ட முதனாலே இங்க போட்டுக்கிட்டு நிக்குது. ரொம்ப நல்ல மனுஷன்யா நீ. உன் வாய் முகூர்த்தம் எப்படி பழிக்குது பாரு. சரி, இதுக்கெல்லாம் தோண்டு போக கூடாது, சமாளிப்போம். ஆனா நமக்கும் நம்ம வாயில தான் கண்டோம். வாய் இனிமேல் குறைச்சுக்குவோம். நந்துக்குட்டி, உன்னை என்கிட்ட பேசாதன்னு சொன்னேன். என்ன நந்துமா, நான் விளையாட்டுக்கு பேசுனதெல்லாம் நீ சீரியஸா நினைச்சுக்கிட்ட. சாரி நந்துக்குட்டி. ஹே நந்துமா, உன் கண்ணுமா தானே சாரி கேக்குறேன். இந்த சாரி எல்லாம் காணாது. பிறகு சாரின்னு வாட்ஸ்அப்ல ஒரு 1000 தடவை டைப் பண்ணி அனுப்பு. 1000 தடவையா? ஏண்டா ரொம்ப கம்மியா இருக்கா? இல்ல கரெக்டாவே இருக்கு. நான் 1000 தடவை டைப் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைப் பண்ணி அனுப்பு, அப்புறம் அந்த சாரியை ஏத்துக்கறதா வேண்டாமா நான் ரிப்ளை பண்றேன். நந்துக்குட்டி, நீ பேசுன பேச்சு அப்படிடா, அதனால என்னோட பனிஷ்மென்ட் நீ செஞ்சுதான் ஆகணும். இப்ப கிளம்புங்கறேல. உடனேலாம் கிளம்ப முடியாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரட்டும், நான் போய்க்கிறேன். எனக்கு பாத்துக்க தெரியும். எனக்கும் பார்த்ததும் போக தெரியும். உனக்கு மட்டும்தான் தலையை வெட்டிக்க தெரியுமா? எனக்கும் தெரியும். கண்ணா, உன்கிட்ட லவ்வா ரொமான்ஸ் எல்லாம் பேச வர மாட்டேங்குது. இப்படி பேசுறதா எனக்கு பிடிக்குது. ஐயோ லவ் யூ கண்ணா. கொஞ்சம் திருப்பிக்கிட்டு நிக்கிறத பாரு. நில்லு. பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கற மூஞ்ச பாரு. பிடிக்கலன்னு சொல்வாளாம், ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு நிப்பாளாம். தள்ளி போக வேண்டியதானே. நம்ம நந்துக்குட்டிக்கு பாசத்தை இப்படிதான் காட்ட தெரியும். ஹே நந்தினி, அப்பவே வந்துட்டியா? இல்ல ஸ்வானி, இப்பதான் வந்தேன். சரி நீ பேசிக்கிட்டு இருந்தது போதும். கண்ணானாவை கிளம்ப சொல்லிட்டு வா, பஸ் வந்துருச்சு. இதோ வரேன். டேய் ஏன் சட மாதிரி நிக்கிற? போத
நல்லாவே கேட்டுச்சு. அப்பனா கிளம்பு. நீங்க பஸ்ஸுக்கு போங்க, அதுக்கப்புறம் நாங்க கிளம்பிக்கிறோம். ம் போடா. என்னங்க? சொல்லுமா. என்ன என்ன யோசனையில இருக்கீங்க? அதான் சொன்னேன்ல லேண்ட் வாங்குறத பத்தி. ஆமா. அதான் யோசனையாவே இருக்கு. என்னங்க என்ன யோசனை? இல்லம்மா, ஏரியாலாம் நல்ல ஏரியா தான். அது மாதிரி நம்ம வாங்க போற இடத்துலயும் நல்ல தண்ணி. மொத்தமா ஏக்கர் கணக்காங்க. மொத்தல ரேட்டும் கொஞ்சம் கம்மியா தான் சொல்றாங்க. அதாவது நம்ம ஃபுல் செட்டில்மெண்ட் பண்றோம்னு சொன்னோம்ல, அதனால. சரிங்க, இதுல என்ன யோசனை? இல்ல, அமௌண்ட் ரொம்ப அதிகம். அதான் யோசனையா இருக்கு. மொத்த அமௌண்டையும் அதுலயே போட்டுடலாமா இல்ல எப்படின்னு. என்னங்க, மண்ணுல போட்டா பொண்ணாகும்னு சொல்லுவாங்க. எதுக்கு இந்த யோசனை? லேண்ட் எப்பவுமே ரேட் கூட தாங்க செய்யும், குறையாது. அமௌண்ட் போடுங்க. நமக்கு 2-3 வருஷம் இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சாது அது கண்டிப்பா டபுள் மடங்கு ரேட் போகும். கரெக்ட் தாமா, எனக்கும் அந்த யோசனை தான். பிறகு என்ன? நீங்க அத்தைட்டையும் மாமாட்டையும் சொல்லுங்க, அவங்களோட யோசனையும் கேட்டுக்கோங்க. நான் வாங்கணுங்கிற முடிவுல தான் இருக்கேன். சரி, எதுக்கும் அம்மா அப்பாட்டையும் கேட்டுக்குவோம். அம்மா எங்க ரூம்ல இருக்காங்களா? ஆமாங்க, இருங்க நான் கூட்டிட்டு வரேன். இரு நான் கூப்பிடுறேன், வந்துருவாங்க. மா மா என்ன ராஜு? மா, வேலையா இருக்கீங்களா? இல்லடா. என்ன? இங்க வாங்க, உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். என்னடா? என்ன பேசணும்? அனங்கத்தல ஆபீஸ் போகாம உட்கார்ந்துட்டு இருக்க? மா, எனக்கு வர இன்கிரிமெண்ட், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இதெல்லாம் நீ வீட்டுக்கு கொடுக்க வேண்டாம், தனியா சேர்த்து வச்சுக்கோன்னு சொன்னீங்கல்ல. ஆமாண்டா. அந்த அமௌண்ட் ஒரு 15 லட்சம் வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கேன். ஹே, பரவாயில்லையே ராஜு, சூப்பர்ரா. ஆமாமா, அந்த அமௌண்ட நான் எடுக்காம அப்படியே சேர்த்து வச்சது. இப்ப என்னன்னா, ஒரு லேண்ட் விற்பனைக்கு வருதுமா, 20 லட்சம் சொல்றாங்க. அதான் வாங்கலாமேன்னு. வாங்கலாம்டா. இடம் வாங்குறது என்னைக்கும் தப்பாது. எங்க இருக்கு இடம்? எந்த ஏரியா? மொத்தம் எத்தனை சென்ட்? ஏக்கர் கணக்குமா. 2 ஏக்கர். 1 ஏக்கர் 10 லட்சம். 2 ஏக்கர் மொத்தமா தான் இருக்கு. நம்ம 2 ஏக்கர் சேர்த்து தான் வாங்க முடியும். என்னடா சொல்ற? 2 ஏக்கர் 20 லட்சமா? ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம ஊருக்குள்ள அப்படி இந்த இடம்டா இருக்கு. நம்ம ஊருக்குள்ள இல்லம்மா, நம்ம ஊரை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர்ல கிராமம்மா, இங்கதான் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு ரேட் கம்மி. ஏய், விவசாய இடமாடா? இல்லம்மா, டிடிசி அப்ரூவல் இருக்கு. வீடு கட்டிக்கலாமா. என்னடா சொல்ற? ரேட் ரொம்ப கம்மியா சொல்ற. ஒருவேளை விலை போகாத இடமாடா? மா, அதெல்லாம் விசாரிச்சிட்டேன். இடத்துக்காரங்க ஏதோ கஷ்டத்துக்கு விக்கிறாங்க. அது மாதிரி நான் ரெடி கேஸா மொத்தமா கொடுத்துருவேன்னு சொன்னேன். அதனால நமக்கு கொஞ்சம் குறைச்சு போட்டிருக்காங்க. அதுக்காக இவ்ளோ கம்மியானா? ராஜு, நீ எதுக்கும் இன்னும் 2-3 தடவை விசாரிச்சுக்கோ. எல்லாம் ஓகே பக்காவா இருக்கனா, அதுக்கப்புறம் வாங்கலாம். இல்லம்மா, எல்லாம் விசாரிச்சுட்டேன். ஏ ராஜு, கிராமத்துலன்னு வேற சொல்ற. அந்த கிராமத்துக்கு எந்த விவோவோ நீ அவங்கள போய் பாரு. இடமெல்லாம் ஓகேவா, பட்டா இருக்கா, இல்லாட்டி பட்டா போட்டுக்கலாமா, எல்லாத்தையும் நீ முதல்ல கேட்டு விசாரிச்சுட்டு வா. அதுக்கப்புறம் நீ வாங்குறத பத்தி யோசி. சரிம்மா, அமௌண்ட் அதிகம். நான் நீங்க சொன்ன மாதிரி விசாரிச்சுட்டு வரேன். அப்பா கிட்டயும் சொல்லுங்க, விசாரிக்க சொல்லுங்க. நான் பத்திரத்தோட ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறேன். எல்லாம் ஓகேனா வாங்குவோம். சரிடா. மா, நான் 15 லட்சம் வச்சிருக்கேன். 5 லட்சம் நீங்க தான் கொடுக்கணும். என்னடா நீ நானு? இல்ல நம்ம காசுதான். நீ முதல்ல நல்லா விசாரிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் இடத்த பதிஞ்சிடலாம். சரிங்கம்மா. சரி வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு கிளம்பு. பூமாரி. சொல்லுங்க அத்தை. தம்பி தூங்குறானா? ஆமா அத்தை, இப்பதான் தொட்டில போட்டுட்டு வந்தேன். சரிம்மா, ராஜுக்கு நீ சாப்பாடு எடுத்து வச்சிரியா? நான் பாத்துக்கிறேன் அத்தை. மாமாவுக்கும் அப்படியே டிஃபன் பேக் பண்ணிடுறேன். சரிம்மா, நான் போய் உன் மகன் எழுந்திருக்கவங்கள குளிச்சுட்டு வரேன். இல்ல இங்கிட்ட அங்கிட்டு எங்கிட்ட நகர விட மாட்டான். ஆமா அத்தை, போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. என்னடி அம்மா இப்படி சொல்றாங்க? அத்தை சொல்றது சரிதானே. ரேட் கம்மின்னு அவசரப்பட்டு விலை போகாத இடத்த வாங்கிட்டா அடுத்து நம்ம விற்கவும் முடியாது, அதுல உள்ள அமௌண்ட்டை எடுக்கவும் முடியாது. அதனால நீங்க அத்தை சொல்ற மாதிரி விசாரிங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இல்லடி, ஒரு வாரத்துக்குள்ள முடிப்போன்னு நினைச்சேன். இல்லாட்டி இடம் கை மாறி போயிடும். சரிதாங்க, அதுக்காக விசாரிக்காம எப்படி? நான் 2 நாளா பத்திரத்தை முடிச்சிடலான்னு பார்த்தேன். சரி, கூட 2 நாள் டைம் கேட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சே பாப்போம். சரிங்க. ரொம்ப நாள் ஆச்சுடி நம்ம வீட்டுல இடம் வாங்கி. ஹாசினி பெரிய பொண்ணானதுல இருந்து நம்ம வீட்டுல இந்த மாதிரி லேண்ட் வாங்குறத விட்டுட்டோம். ஏன்னா பொண்ணு படிப்புக்கு வேணும், அப்புறம் அவ கல்யாண செலவு, என்னோட கல்யாண செலவு, இதெல்லாம் பார்த்துட்டு இடம் வாங்குவான்னு அப்படியே விட்டாச்சு. இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கேன். அதுவா வந்தது, எதுக்கு விடுவானே. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு பத்திரம் பதியா அம்மாவை கூட்டிட்டு போனோம். ஏய் பூமாரி, எங்க அம்மா பேர்ல தான் இடம் வாங்குவேன், உனக்கு ஓகே தானே? என்னங்க இப்படி கேக்குறீங்க?
நம்ம இடம் யார் பேர்ல வாங்கினா என்ன? சரிடி, ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி இடம் வாங்குறதுனா அம்மா பேர்ல தான். அது என்னமோ அம்மா பேர்ல ஒரு ராசி. அடுத்தடுத்து இந்த மாதிரி இடம் நம்மளை தேடி வரும். நல்லது தானங்க. சரிடி, நான் பாக்குறேன். வாங்க சாப்பிடலாம். போய் எடுத்து வை, வாரேன். ம். சீக்கிரம் என்ன ஏதுன்னு விசாரிச்சு 4 நாள்ல இந்த இடத்த முடிக்கணும். ரொம்ப நல்ல இடம், கைய விட்டு போக கூடாது. பாத்துக்கலாம். போதும்பா, ரொம்ப இன்னும் கலாய்க்கிறீங்க. அதெல்லாம் அப்படிதான் நந்தினி. நான் மட்டும் நேத்து இல்லப்பா. உன் என்கேஜ்மெண்ட ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்க எனக்கு தான் தெரிஞ்சிருந்தா முன்னக்கூடியே இன்ஃபார்ம் பண்ணிருப்பேனே. இந்த வாசுகியும் கூட்டு கலவாணி கடைசி வரைக்கும் சொல்லாம காமுக்கமா இருந்துட்டா. பொண்ணு பார்க்க வாராங்கன்னு தான் தெரியும். நிச்சயம் பண்ணதெல்லாம் தற்செயலா நடந்தது. சரி எதா இருந்தா என்ன, உனக்கு பிடிச்ச பையன், நிச்சயம் முடிஞ்சது. ஒழுங்கா எங்களுக்கு ட்ரீட் வை. ட்ரீட்டா? நானே காலையிலே கண்ணா கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். காலையில சண்டை போட்டியா? எதுக்குடி? எதுக்கு? அவன் என்ன சொன்னா? ஐயோ மறந்துட்டேனே. ஆனா ஏதோ சொன்னாண்டி. எனக்கு அந்த டைம் கோவம் வந்ததா, போறான்னு சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். ஏண்டி இப்படி கொடுமைப்படுத்துற? கண்ணா பாவம். பாவம்லாம் இல்ல. எனக்கு என்னமோ கண்ணா கூட இப்படி பேசதான் பிடிச்சிருக்கு. கண்ணாக்கும் சேம் ஃபீல் தான். நான் அவனை திட்டினாதான் பிடிக்கும். கொஞ்சனா சீப்போன்ட்டு போயிருவான். இது என்னடி காதல்? அது அப்படிதான், எங்களுக்குள்ள பழகிருச்சு. நல்லா பழகிச்சு. சரி அதெல்லாம் விடு. இப்ப எதுக்கு நாம இங்க ஒண்ணு கூடி இருக்கோம்? எதுக்குடி? கொன்றுவேன். ஒழுங்கா இங்க எல்லாத்துக்கும் ட்ரீட் வை. என்னடி அநியாயமா இருக்கு? நிச்சயம் பண்ணதுக்கலாமா ட்ரீட்? கல்யாணம் முடிஞ்சானே வைக்க வேண்டி. கல்யாணம் முடிஞ்சானா நீ என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும். ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா இன்னொரு ட்ரீட் வச்சுக்கலாம். இப்போ எங்களுக்கு இப்பவே ட்ரீட் வேணும். விட மாட்டீங்க போல. ஆமா பேசி வச்சுட்டு தான் வந்திருக்கோம். உன்னை திரு கூப்பிட வந்துருவாங்க. தீரு கிட்டையும் சொல்லியாச்சு, ராம் கிட்டையும் சொல்லியாச்சு. என்ன எதுக்கு இழுக்கிற? அவ அப்படித்தான் சொல்லுவா. ஆனா சொல்லிட்டு வந்துட்டா. இனி 1 hour கழிச்சுதான் யாரா இருந்தாலும் வருவாங்க. ஆமா சொல்லு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா? முத எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கான்னு கேளு. ஆமாண்டி, எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்க? ஒத்த பைசா கூட இல்ல. ஓ, அப்பனா கட்டுக்கட்டா வச்சிருக்கியா? வாசுகி, பின்ன என்ன ஒத்த பைசா கூட இல்லையா? கொன்றுவேன். எத்தே உன்கிட்ட அமௌண்ட் கொண்டு வான்னு சொன்னோம்ல. சொன்னீங்கப்பா. இப்படி விடாப்படியா இருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ இப்படி பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க ஆளுக்கு 500 ரூபாய் கொண்டு வந்திருக்கோம். சூப்பர், செம்மையா ட்ரீட் வச்சிரலாம். அடியே, நாளைக்கு திரும்ப எங்களுக்கு அந்த அமௌண்ட கொடுக்கணும். என்னப்பா இது அநியாயமா இருக்கு? அநியாயமா? எங்க காசை வாங்கி அப்புறம் எங்களுக்கே ட்ரீட் வைப்பியா? அதானே, கொன்று வேண்டி. சரி சொல்லு, எங்க போலாம்? எங்கனா? நந்தினி, தெரியாத மாதிரியே பேசாத. காஃபி ஷாப்பா, பேக்கரியா, ஹோட்டலா? நீங்க திங்கிற தீனிக்கு கட்டுப்படி ஆகாது. காஃபி ஷாப். பக்கி, இதாவது மனசு வந்ததே வந்ததோட போவோம். இப்போதைக்கு காஃபி ஷாப் போலாம். இன்னொரு நாள் எங்க அப்பா அம்மாட்ட பேசி 2 பேத்தையும் நைஸா அமௌண்ட கறந்து, நீங்க மட்டும் இல்ல உங்க ஜோடிகளெல்லாம் கூட்டிட்டு வாங்க. ஹோட்டல் கூட்டிட்டு போய் சூப்பரா கவனிச்சிடுறேன். பாரா, நம்ம நந்தினியா இது? அதானே. என்னங்கடி, ட்ரீட் இல்லைன்னு சொன்னாலும் ஓட்றீங்க, ஓகே சொன்னாலும் ஓட்றீங்க. அதெல்லாம் அப்படிதான். சரி வா, காஃபி ஷாப் போலாம். 3 பேரும் 500 வச்சிருக்கீங்கல்ல? வச்சிருக்கோமே. சரி ஓகே, வாங்க போலாம். வாசுகி, இப்படி ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு தேவையா? தேவையில்லதான். என்ன பண்ண? நம்ம காசை வாங்கி நமக்கே ட்ரீட். விடு ட்ரீட் வச்சு முடியட்டும். அப்புறம் எங்கிட்ட புடிச்சு தள்ளி விட்டு வந்துடலாம். சூப்பர்ப்பா. ஆனா இப்பவே வேணாம். ஹோட்டல்ல பெருசா வைக்கிறேன் இருக்கால, அதை வச்சதும் புடிச்சு தள்ளிடலாம். அடிப்பாவிகளா. சரிதான். ரொம்ப சிரிக்காதீங்க, வாங்க போவோம். வாசுகி, அங்க பாரு. எங்கடி? அங்க பாரு, அது சந்தோஷ் தானே? ஆமாப்பா, அவனே தான். கூட இருக்கிறது யாரு? அவங்க தாண்டி நான் சொன்ன கவிதா. கொடைக்கானல்ல கூட சூசைட் பண்ண போனவங்கள காப்பாத்தணும்னு சொன்னாமே. ஆமா, அவங்களா இது? ஆமாண்டி, இவனாலதான் அவங்க சாக போனாங்க. இப்ப ஆனா அவன் ஏதோ கோபமா பேசுற மாதிரி இருக்கே. ஆமா அவன் மூஞ்ச பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. கவிதா தனியா நின்னுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க நாம போய் என்னன்னு கேட்கலாம். வாங்க போலாம். இந்த மாதிரி ஆளுகளுக்குலாம் ஒரு பொண்ணு தனியா மாட்டிடக்கூடாது. என்னென்ன பண்ணணுமோ, எவ்வளவு கஷ்டப்படுத்தணுமோ எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. அவன் ஏற்கனவே கஷ்டப்படுத்துறதுக்கு தான் அவங்க சாக போனாங்க. என்ன அவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. சரி வாங்க, என்னன்னு போய் பார்க்கலாம். டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான்டா உனக்கு மரியாதை. நானும் போய் தொலையட்டும்னு பொறுமையா இருந்தா என்னடா, என்ன அளவுக்கு மீறி பேசுற? உனக்குத்தான் வாய் இருக்குன்னு பேசுறியோ? இங்க இருந்து போயிடு. எதுக்குடா என்ன பார்த்து பேசுற? நான் தான் தேவையில்லைன்னு தூக்கி எரிஞ்சிட்டு போனேல, பிறகு எதுக்குடா என்ன தேடி தேடி வந்து பேசுற? உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. சீ. இருக்கும் எரிச்சலா இருக்கும், எரியும்.
எல்லாம் செய்யும். ஏன்னா இப்ப குழு குழுன்னு பேசுறதுக்கு தான் இன்னொரு ஆளை பிடிச்சாச்சே. டேய் மரியாதையா பேசு. சரி நிறுத்து. உனக்கு என்ன மரியாதை? உன்னை எவ்வளவு நல்லவன் நினைச்சேன். எப்படி நம்புனேன்? உன்னை விட்டுட்டு வந்து 3-4 மாசம் ஆகல. அதுங்கள இன்னொருத்தனை, அதுவும் என் ஃப்ரெண்டையே பிடிச்சிட்டேல. டேய் நீ தப்பா பேசுற. வேணாண்டா, இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க மாட்டேன். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பண்ணடி பண்ணு, நானும் கூட வரேன். நீ சொல்றத கேக்குறாங்களா இல்ல நான் சொல்றத கேக்குறாங்களான்னு போய் பார்க்கலாம். ஆடி ஓ வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்துற. சீ, உண்மையா உன் மேல பாசம் வச்சதுக்கு என் முகத்தை என் அழக காரணம் காட்டி என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போனேன். ஆனா அப்பெல்லாம் உனக்கு மனசாட்சி இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான்டா தெரியுது நீ மனுஷனே இல்ல. எவ்வளவு மோசமா பேசணுமோ அவ்வளவு மோசமா பேசுற. டேய் எனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, என் முகம் இப்படி ஆனது, இதுக்கெல்லாம் நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன்டா. அதனாலதான் உன்னோட உண்மையான முகம் தெரிஞ்சது. இல்லனா உன்னை கல்யாணம் பண்ற சூழ்நிலை வந்து கல்யாணமும் பண்ணி அதுக்கப்புறம் உன் சுயரூபம் தெரிஞ்சதுன்னா நான் மட்டும் இல்லடா, என்ன பெத்தவங்களும் நொந்துருவாங்க. இதனாலடா இதுக்காகவே எனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஏய் நீ யாருக்குனாலும் சொல்லிட்டு போ. ஆனா நீ ஒரு நம்பிக்கை துரோகி. அப்படி என்னடி? என்ன விட்டுட்டு என் ஃப்ரெண்டு கூட இப்பதான் எனக்கு உன்னை பத்தி தெரியுது. நீ எதுக்காக என்ன லவ் பண்ணிருப்பேனா? உன் பண தேவை. நீ ஒண்ணும் இல்லாதவ தானே, அதான் பணத்துக்காக என்ன பிடிச்ச. இப்ப எனக்கு புத்தி வந்து ஒதுங்கினதும் என் ஃப்ரெண்டு கௌதம பிடிச்சுக்கிட்ட. மேடம யூஎஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு போறானாமே, படிக்க வைக்க போறானா. நடத்து நடத்து நாடகத்தை. எப்போரி 3 மாசத்துல அவனை கைக்குள்ள போட்ட? செருப்பால அடிப்பேன். இன்னொரு வார்த்தை பேசுன உன் புத்தி என்னமோ அதே எண்ணம் தானடா வரும். இங்க பாரு, படிப்பு செலவு எல்லாம் என்னோடது. யூஎஸ்க்கு எங்க போய் படிக்கலாம், எங்க தங்கலாம், அது மட்டும் தான் உன் ஃப்ரெண்டு கௌதம் சொன்னது. அது கூட நான் தேவையில்லை. என்ன என் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஸ்டாஃபா உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு தான் கௌதம் உதவி பண்ணாரு. அத போய் தப்பா டீ உன்னால மட்டும் தான் அப்படியெல்லாம் யோசிக்க முடியும். ஏய் நல்லா தாண்டி காரணம் சொல்ற. டேய் எனக்கு உன் கூட பேச பார்க்கவே பிடிக்கல. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு பண்ணல. நான் இப்ப எப்படி இருந்தா உனக்கு என்னடா? எதுக்கு என்ன தேடி வந்து பேசுற? ஒழுங்கு மரியாதையே போயிடு. சீச்சி ஒன்னு என்ன சொல்றது, நானே போறேன். ஏய் நில்லடி, அப்படி உன்னை போக விட்டுருவேன். உனக்கு என்னதாண்டா வேணும்? ஏண்டா உன் மேல உண்மையான அன்பு வச்ச ஒரே காரணத்துக்காக என்ன துடி துடிக்க கொல்ற? போதும் போதும், இப்படி எல்லாம் பேசினாப்ல ஐயோ அம்மான்னு இறங்கிலாம் வந்துட மாட்டேன். என்னால உன்னை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. நான் உன்னை வேண்டான்னு விட்டுட்டேனா என்ன நினைச்சு நினைச்சு நீ ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணணும். அப்படி இருந்தேனா சந்தோஷமா நான் விட்டுட்டு போயிருப்பேன். அதை விட்டுட்டு நீ சந்தோஷமா இருக்க, உனக்கு உதவி பண்றதுக்கு ஒருத்தன் வேற. இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. பாத்துட்டு இருக்க முடியாட்டி எங்கேயாவது ஆறு குளம் கிணறு போய் விழுந்துரு. ஏன் உயிரை வாங்காத. ஏய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு தேவை உன்னை டாக்டர் ஆக்குனது நான். என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல உன்னை டாக்டரா ஜாயின் பண்ண வச்சது நான். ஏன் மூலமா நீ டாக்டர் ஆயிட்டு எனக்கு எதிராவே வந்து நிப்பியா? அதெல்லாம் முடியாதுடி. இப்ப என்னன்னா மேற்கொண்டு யூஎஸ்ல போய் படிக்க போறீங்களாம். என்னால ஏத்துக்க முடியாது. டேய் டேய் என்ன சொன்ன? டாக்டர் ஆக்குனது நீயா? ஆமாண்டி. டீகின்னு வாய உடைச்சிருவேன். எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சேர்த்து வச்ச காசுல நான் படிச்சேன்டா. வலிக்காம நீ டாக்டர் ஆக்கணும்னு சொல்ற? இங்க பாரு, வெளியே அங்கங்க நான் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்ணேன். அது எனக்கு பிடிக்கல, சம்பளம் கட்டலங்கிறதுக்காக நீ உன் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வரேன்னு அதை சேர்த்து விட்டது மட்டும் தான் நீ. மிச்சப்படி படிப்பு எல்லாம் என்னோடது. அதெல்லாம் முடியாது. நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் உன்னை சேர்த்து விட்டனாலதான் கவிதா எம்பிபிஎஸ் நீ எல்லாருக்கும் தெரிய வந்த. என்னமோ நீ இல்லாம நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பாத்துக்க மாட்டாங்களாமே. ரொம்ப பெருமையா சொல்றான் கௌதம். அந்த அளவுக்கு மயக்கிட்டியோ? டேய் ஏய் நிறுத்து நிறுத்து, நீ கத்தி ஒன்னதுக்கும் ஆக போறதில்ல. ஏண்டா நான் சாகடிக்கிற? உனக்கு இப்ப என்னதான்டா வேணும்? உன்னோட படிச்ச சர்டிபிகேட் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பு. என்ன? என்னோட சர்டிபிகேட்டை உன்கிட்ட கொடுக்கணுமா? நான் எதுக்குடா கொடுக்கணும்? என் மூலமா தானே உனக்கு பேரும் புகழும் கிடைச்சது. அது இனியும் உனக்கு தேவையில்ல. எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிளம்பு. இல்ல உன் நிம்மதியா வாழ விட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணுவேன். போதுண்டா சாமின்னு நீயா கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவ. எப்படி வசதி சொல்லடி? நாங்க சொல்றோம்டா. வாசுகி இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கெல்லாம் எதுக்கு கவிதா பயந்துட்டு இருக்கீங்க? சர்டிபிகேட்ட கேட்பானா? சர்டிபிகேட்ட படிச்சு கஷ்டப்பட்டு வாங்கினது உனக்கு கொடுக்கவாடா? ஏய் நீங்களாம் யாரு? தேவையில்லாம உள்ள வந்தீங்க. அப்புறம் அவரார் பிரச்சனைக்குள்ள நான் வர வேண்டியிருக்கோம். உன்னை இப்படியே பேச விட்டாதானே வருவ? தொடப்பு கட்டை எடுத்து அடிச்சு விரட்டி விட்டா? ஹேய் என்னடா நீ பேசுனதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இவ்வளவு மோசமா பேசுற? உங்களுக்கு பிடிக்கலாட்டி ஒரு பொண்ணை அடுத்த செகண்ட் கெட்டவளாக்கிருவீங்களா? அதுவும் கேவலமான ஒரு பழிய போட்டு. இப்பெல்லாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல? ஏய் தேவையில்லாம நீ பேசுற. சீச்சி நிறுத்து. இங்க சிவானி கல்யாணத்தப்ப நீ உதவி செஞ்ச அந்த ஒரு நன்றிக்காக தான் இப்ப வரைக்கும் கவிதா விஷயத்துல நானும் திருவும் உன்கிட்ட வந்து பேசல. இல்ல என்னைக்கும் என் திரு உன் சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்டிருப்பாங்க. நீ நல்லவன் ஏதோ புரிஞ்சிக்காம தப்பு நடந்து போச்சு சரியாகும்னு திரு சொல்லிக்கிட்டு இருந்தாரா? ஆனா நீ இதுகெல்லாம் அப்படித்தான் வாசுகி. நல்லவங்கிற பேர்ல சுத்திட்டு அலையிற கேடு கெட்டவங்க. ஆமா ஆமா உண்மைதான். உங்க ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தா
அவங்க படிச்ச சர்டிபிகேட்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தணுமா? என்ன பேச்சு இதெல்லாம்? இங்க பாரு, நீ எல்லாம் பேசாத. அன்னைக்கு உன் வாழ்க்கை என்னாலதான் தப்பிச்சது, மறந்துடாத. தெரியும்டா, அதனாலதான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தோம். ஆனா நீ அண்ணா தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லவங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கை பாழாக கூடாதுன்னு இன்னைக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தீங்க. அதனாலதானே சிவானி வாழ்க்கை தப்பிச்சது. நீங்க பேசிக்காவே ரொம்ப நல்லவங்க. கவிதா மேடம் உங்களுக்கு பிடிக்கலங்கறக்காக இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்கண்ணா. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க யோசித்து பாருங்க. உங்களுக்கே உங்களை பத்தி தெரியும். நான் நல்லவனா? கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஐ லைக் இட். எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் நல்லவே இல்லடி, விஷம். தனியா வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். சிவானி, யாருக்காவது மெசேஜ் இல்ல கால் பண்ணு. உடனே இங்க வர சொல்லு. அப்பவே திருவண்ணாக்கு மெசேஜ் பண்ணிட்டேன், ராம்க்கு மெசேஜ் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துல இங்க வருவாங்க. இவனுக்கெல்லாம் திருவண்ணா பலார் பலார்னு விடணும். அப்பதான் திருந்துவான். உண்மைதாண்டி. நம்மனா பொண்ணுங்க என்ன பண்ணிடுவாங்கிற திமிரு ஆணவத்துல பேசுறான். என்ன என்ன சொன்ன? நான் நல்லவனா? இத நினைச்சு நினைச்சு எனக்கு சிரிப்பு தான் வருது. இங்க பாருமா செல்லம், அந்த பொண்ணு கல்யாணத்தை நான் நிறுத்திட்டேங்கிறனால தானே எல்லாரும் என்ன நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்க. பேசிக்கா நான் நல்லவன் கிடையாது, ரொம்ப ரொம்ப கெட்டவன். எப்படின்னு கேக்குறீங்களா? இவளோட கல்யாணத்தை நான் நிப்பாட்டினதே பிளான் தான். என்னடா சொல்ற? ஆமாங்க கண்மணிகளா, இவ வாழ்க்கை எப்படி இருந்தா எனக்கு என்ன? எனக்கு எதுக்கு ஆத்திரம்? அப்படி இருந்தும் நான் இவளை காப்பாத்தினேனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்க அப்பா பிசினஸ். அவர் பிசினஸ் எனக்கு செய்யணும்னு ஆசை. ஆனா அவர் என்ன எடுபடி வேலை மாதிரி வச்சிருக்காரு. இன்னைக்குடா இந்த மனுஷனை ஒழிச்சு கட்டலாம், இந்த ஆபீஸ்க்கு நாம ஓனர் ஆகலாம் அப்படின்னு இலவு காத்த கிளி மாதிரி காத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த குதிரவாளோட கல்யாணம். ஏன் அண்ணன் கூட. அப்புறம் இவ அம்மா கறி பேராசை பிடிச்சவ. அப்ப நான் கல்யாணத்தை முடிச்சிருவாங்க போல நினைச்சா, ஒரு நாள் என்னோட ஆபீஸ்க்கு இவன் அண்ணன்காரன் தேடி விசாரிக்க வந்தான். அப்போதான் பிளான் பண்ணேன். இவன் அண்ணன் கிட்ட ஏன் அண்ணன் பைத்தியன் உண்மையை சொன்னா போலீஸ கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. அந்த போலீஸ் ஏன் அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ணிரும் தான். அன்னைக்கு கல்யாணத்துக்கு நான் கூட வரல. கூட இருந்தா என்னையும் புடிச்சிட்டு போயிட்டா. பிளான் பண்ணி எல்லாத்தையும் நான் செய்ய இவ அண்ணன்காரனா போலீஸ கூப்பிடாம கல்யாணத்தை நிப்பாட்டி இழுத்துட்டு போயிட்டான். என்னடா பண்ணன்னு யோசிக்க மாத்திரதான் திரும்பவும் வாண்டலா என் அப்பா அம்மா மாட்டினாங்க. இவளை திரும்பவும் கடத்தி அந்த ராம் போலீஸ கூட்டிட்டு வந்து அப்பாடா சந்தோஷமா போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாச்சு. இப்ப வரைக்கும் எங்க அப்பாவை ஜாமீன்ல எடுக்கலையே. என் அம்மா எவ்வளவோ சொன்னாங்க. நான் ரொம்ப நல்லவேமா, செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிட்டோம் அப்படி நேக்கா ஒதுங்கிடல. அட பாவி, நீ இவ்வளவு மோசமானவனா? ஏண்டா எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ற? எல்லாம் பதவிதான். இப்போ எம்டி பதவியில எப்படி இருக்கேன் தெரியுமா? சும்மா ராஜா மாதிரி. டேய் சீ, என்கிட்ட கடைசி வரைக்கும் நல்லவனாவே இருந்தியாடா. ஆனா உன் குணமே மோசமான குணம். எதுக்குடா, எதுக்காக என்கிட்ட நடிச்ச? உனக்காக தான் பேபி. என்னமோ எனக்கு உன்னை பார்த்ததும் பிடிச்சு போச்சு. உன்னை கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கணும்லாம் இல்ல, எப்போ நீ என் கூடயே இருக்கணும்னு நினைச்சேன். அதுங்களாதான் உன் மூஞ்சி இப்படி ஆச்சே. அதான் இனி நீயும் தேவையில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்ட. இப்படி எல்லாம் வாழ்ந்து நீ கடைசியில என்னத்தடா கொண்டுட்டு போற? ஆமா ஆமா, நல்லவனா இருந்தாலும் புண்ணியம் வந்து சேரும். புண்ணியம்லாம் யாருக்கு வேணும்? கேட்டது இல்லையா? அடப்பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காதே. எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாதே. நான் அப்படி. சரி சரி, என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இனி நான் எதையும் யாருக்காகவும் எதுக்காகவும் மறைச்சு அவசியம் இல்ல. நான் வேண்டான்னு சொன்ன பொண்ணு நல்லா இருக்க கூடாது. அதனால பேபி, நீ கவிதா MPPS இல்ல, கவிதா, அவ்வளவுதான். அது போதும். ஓகே? நாளைக்கு இதே டைம் இங்க வருவேன். நீயும் வரணும். உன்னோட சர்டிபிகேட்டை என்கிட்ட கொடுக்கணும். இல்ல என்னடா பண்ணுவ? நீங்க தான் காசு பணத்தை விட மான மரியாதை முக்கியம் நினைப்பீங்களே, அத உன் வீட்டு வாசல்ல வந்து காத்துல பறக்க விடுவேன். டேய், நீ நாளைக்கு இங்க வரல, நான் நாளைக்கு நைட்டு உன் வீட்டுக்கு வருவேன். புரிஞ்சதா? வாரேன் கண்மணிகளா. நீங்களாம் இவ ஃப்ரெண்டு கிடையாது, புதுசா இப்படியே ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஆனா அவகிட்ட சொல்லி நாளைக்கு இதே டைம் இங்க வர சொல்லிருங்க சர்டிபிகேட்டோட. ஓகே, பாய். டேய் டேய், தைரியமானவனா அப்படியே நில்லு. ஏன் பேபி, உன் அண்ணனையும் மண்ணனையும் வர சொல்லிருக்கியா? டேய், நான் அறிவேன். இப்ப கொஞ்சம் டைம் சரியில்லை, நான் அவங்க கிட்ட மோத தயாரா இல்ல. ஏன்னா நாளைக்கு இந்த கவிதாவோட 2 பேத்தையும் வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு வரட்டா? டேய், என்னடி இவன் இவ்வளவு மோசமானவனா இருக்கான்? ஆமாண்டி, நான் நினைச்சு கூட பார்க்கல. இவன் எல்லாம் வில்லனா? சிச்சி, இவன் வில்லன் இல்ல, சைக்கோ. இவங்க அண்ணன் மனநிலையில பாதிக்கப்படல, பாதிக்கப்பட்டது இவன் தான். உண்மைதான், சைக்கோ மாதிரி தான் இருக்கான். எல்லாம் ஓகே, ஆனா நாளைக்கு இதே டைம் இங்க வரணும்னு சொல்றான். அவன் சொல்லுவான், நாளைக்கு போலீஸோட இங்க வாரேன், என்ன பண்றான்னு பார்க்கலாம். இல்ல இல்ல, வேண்டாம் கவிதா மேடம். அவனோட செல்வாக்கு திமிருக்கு போலீஸை வச்சு நம்ம மோத முடியாது. கண்டிப்பா உண்மைதான். பிறகு நான் என்ன பண்றது? நாம நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமா ஆமா, இருந்தாலும் நம்ம ஆள்களெல்லாம் உதவிக்கு வச்சுக்கலாம்ப்பா. ஏய், நம்ம சேஃப்டி முக்கியம். அவன் வில்லன் கிடையாது, சைக்கோ. அவன் யாராவது இருந்துட்டு போட்டோம். என்னால இனிமேல என் வாழ்க்கையை தொலைக்க முடியாது. என்னால என்ன முடியுதோ அதை நான் பாக்குறேன்.